விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி பிரதமர், உள்துறை அமைச்சகம், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் GS மணியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி கடிதம் அனுப்பி உள்ளீர்கள். அது குறித்து விரிவாக சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அதாவது நேத்து நடந்த இந்த துயர சம்பவத்தை நான் டிவில நியூஸ்ல எல்லாத்துலயும் பார்த்தேன். அது பார்த்த உடனே நான் இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யணும். நடிகர் விஜய் மற்றும் அந்த மீட்டிங் ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். போலீஸோட கவனக்குறைவும் இருக்கு, அதனால தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நேற்று ஒரு புகார் மனு அனுப்பிச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது செய்திகள் என்ன வருதுன்னாக்கா உடனடியாக அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம். மக்கள் ஒரு பயத்துல பேனிக் ஆகி எல்லாரும் கிரௌடுல ரஷ் ஆகி ஓட ஆரம்பிச்சு இது போல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்ததா பல செய்திகள் வருது. இப்ப எதிர்கட்சி தலைவர்களும் இப்ப முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வரும் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது இப்ப எல்லாரும் அந்த ஸ்பாட்ல இருந்தவங்க சொல்றாங்க. நானும் பார்த்தேன், அந்த லைவா பார்த்தும் போது அந்த சம்பவம் நடந்தது நம்ம யூடியூப்ல போய் பார்த்தோம்னா அது தெரியுது. சோ இது முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட சதியா தான் நான் இதை பாக்குறேன். இது ஏன்னா முன்னாள் அமைச்சர் மின்சாரத்துறைக்கு அமைச்சரா இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. அவர் இப்ப அமைச்சரா இல்ல. அந்த மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. முதல்வரும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பேட்டியில் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே நான் உடனடியா முன்னாள் அமைச்சரை செந்தில் பாலாஜியை நான் தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், தலைவராக கூட இருக்கட்டும். ஆனா அவர் நான் கலெக்டரை கேட்டேன், அங்க எஸ்பியை கேட்டேன், இது அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல என்ன கான்ஸ்பிரசி இருக்கு? இது ஏன் இப்ப மின்சாரம் அதிகம் தடைப்படுறது இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறது இல்ல. இந்த ஏற்கனவே இது போல ஒரு ரேலி நடந்திருக்கு, மீட்டிங் நடந்திருக்கு. அப்பெல்லாம் இவர் விஜய் நடத்தின அந்த மீட்டிங்ல 3-4 மீட்டிங் நடத்திருக்காரு. அப்பெல்லாம் இது போல சம்பவங்கள் நடக்கல. இப்ப உடனடியா இந்த பவர் கட் வர்றதுக்கு காரணம் என்ன? சோ அதனால இது லோக்கல்ல இருக்க தமிழ்நாடு போலீஸ் இது விசாரிச்சா சரி வராது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு இதுல இன்வால்மெண்ட் இருக்கும். பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி என்ன? இதை சிபிஐ விசாரிச்சாதான் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது உச்சநீதிமன்ற இப்போது இருக்கிற நீதிபதிகள் கூட விசாரணை எஸ்ஐடி இல்ல சிபிஐ கோர்ட் மானிட்டர் ப்ரோப் பண்ணாதான் இதுல பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி என்ன, ஏன் இந்த அப்பாவி மக்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டதுக்கு தகுந்த நீதி என்பது ஒரு சிபிஐ விசாரணை வச்சாதான் இதுல சரியான ஒரு போக்கா இருக்குன்றதுனாலதான் ஒரு மனு அமைச்சிருக்கேன். இந்த மனு இந்த கோரிக்கையை ஏற்று சிபிஐக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னாக்கா இது சம்பந்தமா நீதிமன்றத்தை நாடுறதுக்கும் தயாரா இருக்கிறேன் நான். இதுல ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அநீதி. இந்த அப்பாவி குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் இவர்கள் அரசியலுக்காக பலிகடாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தகுந்த நீதி. இந்த 10 லட்சம் ரூபாய் இது இழப்பீடுங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பீடு. நடிகர் விஜய் அவர்களும் சரியான இழப்பீடு தரணும். அந்த தாவேக்காவும் இதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒன் மேன் கமிஷன், ஒரு எஃப்ஐஆர் ஒரு ஏற்பாட்டாளருக்கு அந்த மீட்டிங் ஏற்பாட்டாளர் மீது போடுற எஃப்ஐஆர் ஒரு கண்துடைப்பு நாடகம். ஒன் மேன் கமிஷன், ஓய்வு பெற்ற நீதி அவங்களை பற்றி ஒன் மேன் கமிஷன் இது அதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகம் தான். தமிழ்நாடு அரசு இது யாரை காப்பாத்துறதுக்கு இது போல செய்யறாங்க. இது உரிய விசாரணை நடத்தணும். உரிய விசாரணை இதுல சம்பந்தப்பட்ட அனைவரையும் தண்டிக்கணும். அதுக்காக தான் இந்த மனு அனுப்பிச்சிருக்கேன் மேடம். நன்றி சார். உங்க நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.